நாம் ஸ்டாக் வாங்குகிறோம், நம்ம வாங்குற ஸ்டாக் வந்து விலை ஏறணும். கரெக்டாக இல்லைங்களா? விலை ஏறுறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் சார்ட் பார்த்து கிராஃப் பார்த்தெல்லாம் ஏற போகிறதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு கம்பெனியோட விலை ஏறணும்னா அந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் ஏறணும். பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ் இதுதான். ஸோ ஒரு கம்பெனியோடைய ப்ராஃபிட் ஏறணும்னா மேஜராக நான் 4 விஷயம் பார்க்குறோம். 4 விஷயம் தான் வந்து இருந்ததுன்னா இந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து அடுத்த ஃபியூ இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனலாக ரைஸ் ஆகுங்கிறது எங்களுடைய ஒப்பீனியன். மொதல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டு. அந்த கம்பெனி என்ன ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீசஸோ கொடுத்தாலும் சரி, அது மார்க்கெட்டில் டிமாண்ட் வேணும். ஒரு கம்பெனிக்கான ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருந்ததுன்னா அந்த கம்பெனி வந்து ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிடும். செகண்ட் பாயிண்ட், ஒரு ப்ரைசிங் பவர். ஒரு கம்பெனி ஒரு நல்ல ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸை வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். அந்த சர்வீசஸ்க்கு டிமாண்ட் இருந்தனாலும் ப்ரைஸ் வந்து இவங்களால வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கணும். ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த மாதிரி ப்ரைஸிங் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாத நிலைமையில் போயிடும். பிகாஸ் காம்படிஷன் ஹெவியாக இருக்கலாம். நிறைய பேர் காம்படிஷனுக்கு இதே ப்ராடக்ட் ஆஃபர் பண்ணாங்கன்னா உங்களால் ப்ரைஸஸ் கொடுக்க முடியாமல் போயிடும். இல்லை ரெகுலேட்டரி கன்ஸ்ட்ரைன்ஸ், கவர்மெண்ட்டுடைய இன்டர்வென்ஷன் உள்ளே இருக்குது அப்படின்னாலும் உங்களால் காம்படிட்டிவ் ப்ரைஸஸ் வந்து கொடுக்க முடியாமல் போயிடும். தேர்ட் பாயிண்ட், உங்கள் ப்ராடக்ட்டுக்கு டிமாண்டும் இருக்குது, ப்ரைஸிங்கும் இருக்குது. அப்போனா கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கிட்ட இருக்கிற ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, நான் நிறைய தயாரிக்கிறேன், இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் பண்ணாவே எனக்கு நிறைய ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்ஷன் கை விட்டுருவாங்க. ஸோ அந்த இடத்துல கம்பெனி வந்து தன்னுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகம் பண்ணி தன்னுடைய ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருந்தால் இன்னும் 2 யூனிட் கட்டுறது, இல்லை ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் நிறைய ரெக்ரூட்மெண்ட் எடுத்து சர்வீசஸ் வந்து பெருசாக வைட் ரேஞ்ச் ஆஃப் மார்க்கெட்டுக்கு ஆஃபர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அந்த கம்பெனி செலவு பண்ணிச்சுன்னா தான் அந்த கம்பெனி வந்து பெரிய மல்டி பேக்கராக உருவெடுக்கும். இல்லைன்னா அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸோட நின்றும். 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர். இந்த ப்ரொமோட்டர் தான் ஒரு கம்பெனியை கீழேருந்து மேலே கொண்டு போகிறதுக்கும், இல்லை மேலே இருக்கிற கம்பெனி கொண்டாந்து கீழே விடுறதுக்கும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து ப்ரொமோட்டர். இந்த ப்ரொமோட்டர் எந்த மாதிரியான பர்சன், ஒரு ப்ரொமோட்டராக ஒரு கம்பெனியில் இருக்கிறவரை என்னென்ன ரீசன்லாம் இருந்ததுன்னா இந்த ப்ரொமோட்டர் ரன் பண்ணுற கம்பெனியோட ஸ்டாக்ஸை நம்ம வாங்கலாம். இதை அடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், நம்ம மறுபடியும் பேசுவோம்.